கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் முதல் தடவையாக என்னுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் பூமியிலே அது எங்கெங்கு இருந்தாலும் நம்முடைய தமிழ் மக்களாகிய நம்முடைய ஜனங்கள் இதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லோருக்கும் அறியப்படும்படியாய் இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே நான் இந்த சாட்சியை சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். யார் யார் இந்த சாட்சி நான் பகிர்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது செல்போன்லூடாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, இல்லை யூடியூப்பினூடாக உங்களுக்கு நான் எல்லாருக்கும் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நான் என் சாட்சி இதை சொல்லுவதற்கே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லோரும் ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. உலகம் ஒவ்வொரு காரியங்களிலே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேகமாக இந்த உலகத்தின் நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகமான காரியங்களே மாற்றம் வந்திருக்கிறது. ஆனாலும் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஏன் இப்படியான ஒரு காரியத்தோடு நான் தொடங்குகிறேன் என்றால், இந்த சாட்சி நான் ஒரு இறைவனுடைய நம்பிக்கை என்னும் மார்க்கத்திலே நான் ஒரு வேறு மார்க்கத்திலே நான் இருந்தேன். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுதுதான் நான் இந்த சத்தியத்தை கேட்டேன். இறைவனை பற்றிய உண்மையான ஒரு செய்தி எனக்கு என் காதுகளுக்கு வந்தது, கண்ணுக்கு முன்னாக. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரன். அவர் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்தார். அவரை இல்லாமல் இந்த பூமியில யாருக்கும் ரட்சிப்பில்லை. பாவம் என்ற அநேகமான பாவ காரியங்களை மன்னிப்பதற்கும் அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உலகத்தின் சகல மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. பிதாவாகிய வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகராகிய இறைவன், அந்த தேவாதி தேவன் என்று சொல்லப்படுகிற கர்த்தர், இந்த உலகத்துக்கு தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களுக்காக பலியாய் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாய் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்ற சத்தியத்தை கேட்டபோது மிகவும் நான் குழம்பினேன். அது 1996 ஆண்டிலே எனக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினூடாக, கணவன் மனைவியினூடாக இந்த சத்தியம் எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நான் கடவுளில் மிகவும் பிரியமும் நம்பிக்கையும் உள்ளவளாயிருந்தேன். ஆனால் வேறு மார்க்கத்தில் இருந்தேன். கிறிஸ்துவை பற்றி நான் ஒரு காலமும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, அதை இட்டு கவலைப்பட்டதும் இல்லை. அந்த 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 பக்கத்துக்கு போகிறதுக்கே எனக்கு ஒரு காரியம், ஒரு சந்தர்ப்பங்கள் வந்ததில்லை. ஆனால் 1996 ஆண்டுல ஒரு கிறிஸ்தவர்களினூடாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தி, இறைவனை பற்றியான உண்மையான ஒரு நற்செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை ஏன் நான் இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், உதாரணமாக ஒரு நடைமுறையில இருக்கிற, அதுவும் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறபடினால் நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியம் என்னென்றால், இப்ப நான் எனக்கு ஒரு பொருட்களை வேண்ட ஒரு கடைக்கு நான் சென்ற போது அங்கே சில முக்கியமான விலை உயர்ந்த சில பொருட்கள் வளமையான ஒரு விலையை விட குறைந்த விலைக்கு அன்று ஒரு விசேஷ மலிவு விற்பனை போட்டிருந்தார்கள். ஆனால் அது நோமலாக மிகவும் விலை உயர்ந்த பொருள். எனக்கு உறவாயிருக்கிற சகோதரர்கள், என்னுடைய நண்பர்களுக்கு நானும் அதை வாங்கிவிட்டு அவர்களுக்கும் அது பாவனைக்குரியது என்று தெரிந்து அவர்கள் உடனே நான் தொலைபேசியாக தொடர்பு கொண்டு இந்த நாளுக்குள்ளே 2-3 நாளுக்குள்ளே இன்னென்ன சாமான்கள் மலிவு விற்பனையில் போட்டுக்கிறது, நீங்கள் அதை போய் வாங்குங்கள் என்று நான் சொல்ல அப்படி ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச சிநேகிதி, எனக்கு தெரிந்த என்னுடைய உறவுகளுக்கு பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் எனக்கு தேவையான பொருள் வளமையாக நாங்கள் அதை போய் வேண்டுற நாட்களிலே அதிக விலையை கொடுக்கிற போது, நான் அன்று போன போது எனக்கு தேவையான பொருள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிற போது, இதை நான் மட்டுமில்லை வாங்கினது, என் சகோதரியும் வேண்டத்துக்கு, என் நண்பியும் வாங்குறதுக்கு நான் அடித்து சொல்லுவது எங்களுக்கு ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், நான் கேட்ட இந்த நற்செய்தி உண்மையான ஒரு செய்தி. அதாவது இது ஒரு செய்தி என்று நான் சொல்லக்கூட மாட்டேன்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியிலே இந்த உண்மை தெரிந்தாக வேண்டும். இறைவன் என்று ஒருவர் இந்த உலகத்தையே படைத்து விட்டு, ஆனால் நாங்கள் வழி விலகி பாவத்திலே சாபத்துக்குள்ளானவர்களாக கடவுளை விட்டு தூர போனதின் நிமித்தம் அவர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய ஒரே புராண குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷனாக அனுப்பி பரிசுத்த ஆவியிலே அவரை ஜனிப்பித்து இந்த உலகத்தின் சகல மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தேக்க, அடிக்கப்பட, நொறுக்கப்பட, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஜெயமெடுத்தவராய் எங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணின சத்ரு என்று அழைக்கப்படுகிற பிசாசானவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை கலங்க பண்ணி அவனை அழித்து அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே பாவம் செய்ய பண்ணி அவனுடைய ஆத்துமாவை அழிவுக்கு கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளும்படியாக வஞ்சித்த அந்த சாத்தானிடத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யும்படியாக எங்கள் மீது வைத்த அவருடைய அன்பு பரலோகத்திலிருந்து மனிதனாக இறங்கி வந்தார். இந்த சத்தியத்தை கேட்ட பொழுது நான் மிகவும் குழம்பினேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் ஒரு வேறு மார்க்கத்தில் இருந்து வேறு விதமான முறையிலே நான் வளர்க்கப்பட்டதும் எங்கள் தேசத்திலும் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன். நான் மிகவும் நேசித்தேன் அந்த கடவுளை, அங்கே நம்பிக்கையும் கொண்டிருந்தேன். ஆனால் இயேசுவை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. இறைவன் மனிதனாக வந்து எங்கள் பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த இயேசுதான் தேவகுமாரனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு இந்த உலகத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். மரணத்துக்கு பின்பும் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் ஒருவராலே முடியும். அவரே எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவும் நிவர்த்தி செய்யவும் பரிகாரியா இருக்கிறார் என்றது மிகவும் என் மனதை குழப்பியது. இப்படியான ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் வந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஊழியம் செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அவர் என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வேற சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அவர் சும்மா பொதுவான கதைகளை என்னோட கதைத்து விட்டு என்னிட்ட சில கேள்விகளை கேட்டார். நீங்கள் தெய்வ பக்தி உங்கள்கிட்ட இருக்கிறதாண்டு. அவர் அன்றுதான் முதல் என்னோட வீட்டுக்கு வாரார் ஒருத்தர், வேறு வளமையாக எங்களுக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியக்காரரோடு வந்தார். அப்ப அவர் கேட்கும் போது நான் சொன்னேன், நிச்சயமாக நான் சரியான தெய்வ பக்தி இருக்கு, எனக்கு கடவுள் என்றால் நல்ல விருப்பம், நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அப்ப சொன்னார், அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, விருப்பம் இருக்கண்டா, நீங்கள் இவ்வளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள நீங்கள் ஏன் நீங்களாகவே ஆண்டவரோடு பேசி கடவுளோடு நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது கடவுளிடத்தில் என்று இன்னொரு அவர் எனக்கு ஒரு கட்டளையும் போட்டார். அது கட்டளை என்றில் அவர் சொன்னார் அறிவுரை உண்டு. நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பல கடவுள்களை இறைவன் என்று சொல்லி அவரிடத்தை கேட்காமல் ஒரே ஒரு தேவனாயிருக்கிற மெய்த்தவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதானா கடவுள் என்று இயேசுன்ற நாமத்தை சொல்லியே கேளுங்க. இயேசுவே நீர்தானா மெய்யான கடவுள், நீரா எங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர், நீரா இந்த பூமியில் எங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர், நீர் மாத்திரமா எங்களை மரணத்துக்கு பின்பும் பரலோக ராஜ்யத்துக்கு எங்கள் ஆத்மாவை எங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனை கொடுக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் இயேசுவினிடத்தில் இதை கேளுங்கள் அவருடைய நாமத்தினாலே என்று. எனக்கு அப்பொழுது அவர் நிச்சயமாக அவர் பேசுகிற தேவன், எங்களுக்கு மனிதனுக்கு செவியையும் காதையும் வாயையும் படைத்த பேசும் தன்மையை கொடுத்த தேவன், நிச்சயமாக இயேசு பேசுகிறவர். அவரிடத்தில் நீங்கள் கேட்கிற போது அவர் நிச்சயமாக நானே தேவன் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்று. எனக்கு இது பெரிய ஒரு சவாலான ஒரு அறிவுரையாகவும் இருந்தது. அது மட்டுமில்லை, அவர் சொன்னார், நீங்க நிச்சயமாக தெய்வ நம்பிக்கை உள்ள இருந்தால் நீங்கள் உண்மையான தேவனை நீங்கள் கண்டடைவீர்கள். அதே கேள்விகள் என்னை மிகவும் வளமையாக குழம்பி கொண்டிருந்த நான் சத்தியத்தை கேட்டு இன்னும் அதிகமாக குழம்ப தொடங்கினேன். ஒரு 8 மாதங்களுக்கிட்டே நான் நிம்மதியே இழந்து விட்டேன், மிகவும் குழப்பம். ஆனால் என் வீட்டில் அந்த ஊழியக்காரனூடாக எனக்கு பரிசுத்த வேதாகமம் தரப்பட்டிருந்தது ஒரு 8 மாதத்துக்கு போது. ஆனால் நான் ஒரு நாளும் அதை தொட்டதில்லை. அது அப்படியே என்னுடைய லிவிங் ரூம்ல ஒரு பக்கமாக அது இருந்தது. ஒரே ஒரு இந்த குழப்பத்தில் இருக்க நான் ஒரு சொன்னபடியாக 8 மாதங்கள் அளவில் நான் எல்லா வேலையும் செய்து பிள்ளைகளை எல்லாம் நித்திரைக்கு அனுப்பி விட்டுட்டு என்னுடைய கணவன் வீட்டுக்கு வேலையாளர் நைட் ஷிஃப்ட் செய்தவர் அந்த வேலைக்கு வரும் முன்னம் ஆல்ரெடி இவர்கள் எல்லாம் வந்து படுத்து எல்லாம் போன பிறகு நான் அமைதியான நேரத்தில் சாமத்தில் கூட நித்திரை கொள்ள முடியாமல் ஜாம வெளியில் எழுந்தி இந்த
லிவிங் ரூம்ல வந்து அதுல இருக்கிற அந்த ரக்குக்கு மேல இருந்து அழுகிறது தான் என் வேலை. ஏன்னா அவளத்துக்கு என் மனதுல கடவுள்ல எனக்கு அவ்வளவு விருப்பம் பிரியம் இருந்தது. ஆனால் அப்ப நான் அப்போ 32 வயது எனக்கு. ஆனால் இப்படியே வாழ்ந்து உண்மையாகவே இயேசுதான் தெய்வமா இருந்தால் என்ற ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள வந்து விட்டது. இருந்தால் நான் இப்படியே மரித்து விட்டால் கடவுளோடைய வாழாமலே மரித்து விடுவேன் என்று இப்படி இருந்து அழுது நானாகவே ஜீசஸ்கிட்ட கேட்க தொடங்கினேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீர்தான் மெய்யான கடவுள், உம்மை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று சொன்னால் நீர் எனக்கு இதை தெரியப்படுத்தும், பேசும் என்று. இப்படி நாட்கள் மாதங்களாக உருண்டு போய்கொண்டது. ஒரே ஒரு நாள், அது 8 மாதம் கடந்த பின்பு, அதான் அந்த 8 மாதம் என்று நான் முன்பாக குறிப்பிட்டேன், நான் இருக்கிறதுக்கு பக்கத்துல அந்த ஸ்டூல்ல பரிசுத்த வேதாகம் இருந்தது. அந்த பரிசுத்த வேதாகத்தை அதை எடுத்து இப்படி வச்சு விரிச்சு வாசிக்கிறேன்டா. நாங்கள் நோமலாக நாங்கள் வேறு மார்க்கத்துக்குரியவர்கள் நோமலாவே உலகத்திலே புத்தகங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் விரிக்கும் போது அடியிலிருந்து கடைசி பக்கத்திலிருந்து நாங்கள் வாசிக்க மாட்டோம், இடையிலிருந்து வாசிக்க மாட்டோம். ஏன்னா தொடக்கத்தில் இருக்க முதல் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு நாங்கள் ஆரம்பிப்போம். அதே போல அதை எடுத்து வாசித்தேன். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் அந்த முதல் புத்தகத்தில் பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்றும், அது முதலாவது ஆதியாகம் என்ற பெயரோடு அந்த அதிகாரம் இருந்தது. அப்போ நான் சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வாசிச்சுட்டு கொண்டு போனால் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி இந்த படைப்புகள் வந்தது, நாம் எப்படி படைக்கப்பட்டோம், என்ன விதமாக படைக்கப்பட்டோம், யாரால் படைக்கப்பட்டோம், இப்படியான பல காரியங்களே அது ஒழுங்குமுறையாக கிரமமாக சொல்லப்பட்டது. வாசிச்சு கொண்டு போயிருக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நம்புறீர்களோ எனக்கு தெரியாது, நம்பியே ஆக வேண்டும், இதுதான் உண்மை, என்னுடைய சொந்த. ஏனென்றால் இறைவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர் வந்து இந்த வேதத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அவருடைய பிறப்பையிட்டும் அவருடைய இறப்பையிட்டும் எனக்கு சொன்ன போது எனக்கு இது கிறிஸ்துவனுடைய கடவுள், அதாவது கிறிஸ்தவருடைய கடவுள். விசேஷமாக நாங்கள் அது வெள்ளையர்கள் இருக்கிற மேலத்தைய நாடுகளோட கடவுள், இதுதான் என்னுடைய மைண்டில் இருந்தது. ஆனால் அவர் இப்படியான ஒரு செய்தியை நான் கேட்ட பின்பு எனக்கு ஒரு குழப்பம். ஆனால் அதே ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், உலகம் ஒன்றுதான், பூமி, சூரியன் இலங்கை தேசத்திலே இந்தியாவிலேயே ஒவ்வொரு நாடுகளில் உதிக்கும் சூரியன், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற கனடா தேசத்திலும் அதே சூரியன் தான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படியாகவும் எனக்கு இதை சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து நான் குழம்பிக் கொண்டிருந்தேன். அது மட்டுமில்லை, எனக்கு விருப்பம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இது தெரியணும் என்று. ஆனால் அன்றைக்கு அதை வாசித்து கொண்டு போகும்போது, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் ஆதிகாமத்தை நான் படித்து கொண்டு போகும்போது, அந்த நேரம் நான் 8 மாதமாக விசேஷமாக அதுக்கு முதலே நான் இந்த சத்தியத்தை கேட்டிருந்தாலும் நான் விட்ட கண்ணீரும் உண்மையாக இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் தனிமையில நீர்தான் கடவுளா என்று சொல்லி அவரை ஆரம்பத்தை விட ஒரு நாட்கள் மாதங்கள் கடந்த பிறகு அந்த 8 மாதத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த ஜீசஸ் என்று சொல்லி கேட்க வேண்டி வந்தது. அதுக்கு முதல் வித்தியாசமான முறைகள்ல நான் கடவுளை காண்பியும் நீ என்னுடைய மார்க்கத்துல நான் நம்பிக்கொண்டிருந்த கடவுளை பார்த்து நீங்கள் எல்லாம் உண்மையான கடவுள் இல்லையா, இப்படியெல்லாம் எனக்கு அது பதிலே கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி நான் கேட்டு வந்து கண்ட நாள்தான் அந்த 8ஆம் மாதத்துக்கு பிறகு இந்த புத்தகத்தை தற்செயலாக எடுத்துத்தான் அதை நான் வாசிக்க தொடங்கின மாதிரி நினைத்தேன். ஆனால் அதன் ஒரு சில மணி நேரங்கள் தான் உணர்ந்தேன், இது தற்செயலாக நான் இதில் இருந்ததை எடுத்து வாசிக்கவில்லை. இத்தனை மாதங்களாக நான் கேட்டுக்கொண்ட கண்ணீர் விட்டு குழம்பி போய் சமாதானம் இழந்து நிம்மதி இழந்து இருந்த அந்த சூழ்நிலை மாற்றப்படும் அந்த இரவாக எனக்கு அமைந்தது. ஏனென்றால் இறைவன் எமக்கு செவியை படைத்த இறைவன், கேட்கும் தன்மையை பேசும் தன்மையை படைத்த உணர்வுள்ள இருதயங்களை படைத்த தெய்வம், எங்களை படைத்தவர் நீர்தாண்டு கேட்கும்போது எங்களை அதுக்கு சொந்தக்காரராக இருக்கிற அந்த இறைவன் அன்று பேசிய நாள் என்றது நான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். எனக்கு பரிசுத்த வேதாகமத்தின் ஊடாக பதில் கொடுத்தார் என்றால் இப்போ எனக்கு தெரியும், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தெரிகிறது, இந்த பரிசுத்த வேதாகமம் என்றது ஒரு மற்றைய புஸ்தகங்களைப் போல இல்லை. அதான் அதுக்கு மட்டும் அந்த பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்கள் முந்தி இப்போ அதை அறிந்து கொண்டு சொல்லுவார்கள், அது ஒரு ஜீவனுள்ள உயிரோடு பேசும் வார்த்தைகளை உடைய புத்தகம் என்று.
அது இன்றைக்குத்தான் தெரியுது. அது இறைவன் எங்களை, அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த ஆவியிலே எழுதப்பட்டது, அதனூடாக என்னோடு பேசினார் என்றது இன்றைக்கு நான் அதை காலம் கடந்து புரிந்து கொண்டேன். ஆனாலும் அன்று அந்த இரவு பொழுது நான் முதல் முறையாக என் ஜீவியத்திலே இந்த பரிசுத்த வேதாகம ஆதியாகமத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது, அது அந்த முதல் நான் கூறினேன், ஒரு சில மணி நேரத்திலே என் கண்களில் இருந்து என்ன உணர்வுகள், இது அப்படியே எல்லாமே எனக்கு ஒரு வெளித்த மாதிரி, அப்படியே இருளெல்லாம் நீங்கி அப்படி ஒரு பிரகாசமான ஒளி என்ற சிந்தையிலே வந்தது, இதயத்திலேயும் வந்தது. எல்லாம் அந்த இருந்த அத்தனை சந்தேகங்கள், கவலைகள், கேள்விகள் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைத்தது அந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்த போது. முழுக்க இல்லை, ஆதியாகமத்துல ஒரு சில பகுதிகளைத்தான் நான் வாசித்து கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் வாசித்திருப்பேனாக்கும், 2 மணி நேரம். அது எனக்கு சரியான அந்த நேரத்தை சொல்ல முடியவில்லை. ஆனா ஒரு சில பகுதிகளை நான் வாசித்து வந்திருக்கேன், பல பக்கங்களை. அதாவது எனக்கு இந்த விளக்கம் வருகிற அளவுக்கு அந்த ஆதியாகமத்திலே அந்த பக்கங்கள் நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்படி ஆறாக என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. ஏன்? குற்ற உணர்வு தான் முதல் எனக்கு வந்தது. ஏனென்றால் நான் இவ்வளவு காலமும் படைத்தவர் உண்மை அல்லாமல் மனிதர்களால், இந்த பூமியில நீர் படைத்த மனிதர்களால் செய்யப்பட்டதுகளை தெய்வமாக எங்களுக்கு காண்பித்து இந்த ஒரு மார்க்கமாக சந்ததியாக எங்களை வளர்த்ததுல நம்பி அதை வணங்கி கொண்டு அதுக்கு மதிப்பு கனம் கொடுத்து கொண்டு எங்களுடைய நம்பிக்கையினாலே அதோடு ஒரு உறவை வைத்து வளர்ந்து கொண்டிருந்த அன்று நான் யோசித்தேன், என்னோடு ஒரு நாளும் அந்த தெய்வம் பேசினதில்லையே. ஆனால் ஒரு மனோவியல் ரீதியாக கல்வியின்படி, இங்கிலீஷ்ல சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதனுடைய மூளை படைக்கப்பட்டது, நாங்கள் எந்த ஒரு உருவத்தையோ இந்த காரியத்தையோ நாங்கள் கூடுதலாக நிதானித்து நாங்கள் அதை அனுதினமும் பார்த்து கண்ணாலே செய்கிற ஒரு காரியம் எங்களுக்கு நித்திரையிலே கனவாக வருவதற்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா எங்களுடைய மூளை அப்படியாக இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேமரா மாதிரி பார்க்குற காரியங்கள் இங்கே பதியப்படும். நாங்கள் எந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கிறோமோ அது எங்களுக்கு பதியப்படும். அது எங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்க கனத்துக்கும் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் உரியதாக இருக்கும்போது கனவிலே அந்த காட்சிகள், இந்த உருவங்கள் வருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படியான அந்த விளக்கம் அன்று இரவு எனக்கு வந்தது. இதெல்லாம் ஒரு மாயை, கடவுள் அல்ல, மாயையில நீ கண்ட கனவுகள், உனக்கு வந்த காட்சி எல்லாம் நீ எதை பார்த்தியோ என்றா எனக்கு அது அன்று அந்த பரிசுத்த வேதாகமம் விளங்கப்பட்டது. தான் உருவாக்கிய நாங்கள் அவரை விட்டு வழிவிலகி இப்படி போய்விட்டோம் என்று அன்றைய எனக்கு அந்த பதில் கொடுக்கப்பட்டது. நானே மெய்யான தேவன், நானே உன்னை தாயின் கற்பத்திலே படைத்தேன், வானத்தையும் பூமியையும் படைத்தேன், சர்வத்தையும் நானே படைத்தேன் என்ற முழுமையான, இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு பார்த்தா நீண்ட வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த சாட்சி சுருக்கமாக சொல்ல முடியாது என்றால் அது சொல்ல போனால் எனக்கு கன நேரம் வேணும். அவ்வளவு ஒரு விதமான ஒரு புதையல் அன்று எனக்கு வந்தது. ஒரு புதிய காரியம், உண்மை வெளிப்பட்டது. அப்படியே அழுத. நான் ஒரு நாளுமே சர்ச்சுக்கு போய் எனக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்களோடு ஒரு நண்பர்களாக பழகி அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவார்கள், முழங்காலில் எப்படி இருப்பார்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்று அந்த சத்திய வசனம், நான் வாசித்த அந்த வசனம் அப்படியே என்னை அறியாமலே நான் முழங்காலிலே இருந்தேன். கௌஷலான் இருந்தேன். அப்படியே இருந்து எனக்கு ஆறாக கண்களில் இருந்து கண்ணீர் தான் ஓடியது. என்னை அறியாமலே என் வாய் மன்னித்து விடும், கர்த்தாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னித்து விடும், இப்படி நீர் என்னை படைத்து, நான் மட்டுமல்ல எங்கள் தேசம் இப்படி அநேக மனிதர்கள் உம்மை விட்டு வழி விலகி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அந்த பக்தியையும் உமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதைகளையும் நம்பிக்கைகளையும் நாமே கடவுளை உருவாக்கி நாங்கள் அதற்கு கொடுத்து கொண்டு ஒரு மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, வாழ்ந்து விட்டோமே, எத்தனை சந்ததி கடந்திருக்குது. இவ்வளவு பெரிய பாவத்தையே நாங்கள் செய்து உண்மை வேதனைப்படுத்தினோம், கோபப்படுத்தி இருப்போம் என்று மன்னிப்பு கேட்டு அப்படியே நான் அழுது அன்றோட நான் அதெல்லாம் செய்து போட்டு நான் படுக்கைக்கு போய்விட்டேன். அன்று மன்னிப்பெல்லாம் அழுது கேட்டு வந்துட்டு
அதிகாலையிலே நான் முழிக்கும் போது வளமையான ஒரு புதிய வளமையான நாட்களை போல அந்த புதிய நாள் எனக்கு வரவில்லை. ஏனென்றால் நான் என் மார்க்கத்திலே வளர்க்கப்பட்ட தெய்வங்களை கண்ணை மூடினான திறந்தான அதை நினைக்காமல் என்னால் இறைவனுடைய வழிபாடு செய்ய முடியாது. கண்ணை மூடினால் எனக்கு அந்த உருவங்கள் வரும், அந்த பெயர்கள் வரும், கண்ணை திறந்தாலும் வரும். ஆனால் அடுத்த நாள் அதிகாலை பொழுதிலே நான் நித்திரை முழித்து இறைவனை வழிபடுகிற வலிமையான அந்த நேரத்துக்கும் அந்த பழக்கத்துக்கு நான் வந்த போது எனக்கு எதுவுமே என்ற ஞாபகத்திலையும் இல்லை, அந்த வலிமையான அந்த பழக்கம் அண்டு வரவில்லை. இயேசுவே என்று நாக்கு சொல்லிச்சு. என்னடா முதல் நாள் மன்னிப்பு கேட்டு அழுது கவலைப்பட்டு நான் இயேசுவை முற்று முழுதுமாக என்னுடைய சொந்த இரட்சகராக இறைவனாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் முதல் நாள் இரவு. ஏனென்றால் இந்த வேதாகமத்தில் எனக்கு எல்லா பதிலும் வந்து விட்டது. அப்ப நான் சந்தேகத்தில் இருந்ததுக்கு எனக்கு பதில் கிடைத்து விட்டது. அதுல எந்த இடரிலும் இல்லாம தெளிவாக அன்றைக்கு நான் விளங்கி கொண்டேன், அறிந்து கொண்டேன் அந்த உண்மை. அடுத்த நாள் நான் உண்மையா அந்த இறைவனை வணங்குற வலிமையான நேரத்துக்கோ இல்லாட்டி முழித்த உடனேயோ இயேசுதான் என் சிந்தையில வந்தார். ஆனால் அவரை ஒரு உருவத்தினூடாக காணவில்லை. என்றால் கத்தோலிக்கர்கள் அநேகமா கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அநேகர் எங்களுக்கு ஒரு $50 போய் தமிழ் கடையில் ஒரு சாமான் வேணா புதிய வருடத்துக்கு இயேசு கிறிஸ்துடைய படம் அந்த ஹார்ட்டுல நெருப்பெறியிற மாதிரியும் அப்படியெல்லாம் படங்கள் எல்லாம் தருவார்கள். அதுவும் எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. இறைவனை கண்டவன் ஒருவனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை கண்டவன் ஒருவனும் அந்த காலத்தில் அவரோடு நடந்தவர்கள் ஒருவரும் அவரை செல்போன்லயோ கேமராவில படம் எடுத்து வைக்கவில்லை. அல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்டாக வரைபடம் வரைகிறவர்களாக தங்கள் திறமையிலே அவருடைய முகத்தையோ உருவத்தையோ கீறி வைக்கவில்லை. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் வேண்டுகிற இயேசு கிறிஸ்து என்ற படங்களையும் பார்த்து நீங்கள் கும்பிடுவனா அது உண்மையாக இயேசுடைய உருவம் இல்லை, முகசாயல் இல்லையா. அப்ப அன்றைக்கு எனக்கு ஒன்றையுமே பார்க்காம இயேசுவேண்டிய நாவால் அவருடைய வார்த்தையை சொல்லி அவரை துதிக்கும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பக்தியோடு, அதே பக்தி இன்னொரு மார்க்கத்தில் இருந்தாலும் அதே போல 10 மடங்காக தெளிவோடு அவரை நான் வணங்கும் பாக்கியத்தை அடுத்த நாள் நான் பெற்றுக்கொண்டேன். இன்று வரை இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவரும் நம்மை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர், சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தவர், பரலோகத்தில் இருந்து எங்கள் மீது தன் சாயலாய் படைத்த எங்கள் மீது அன்பு கூர்ந்த தெய்வம், எங்களுடைய பாவங்களுக்காக அவரை விட்டு வழிவிலகி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமமான செயல்கள், இந்த பாவ செயல்களுக்கு மேலான ஒரு பாவம், பெரிய பாவம், முதல் பாவம், படைத்தவரை விட்டு வழிவிலகி நாமளே எங்களுடைய கைகளினாலே நாங்கள் இறைவனை செய்து அதுக்கு நாங்கள் வழிபட்டு அதை நாங்கள் சிங்காரித்து நாங்கள் தலையில தூக்கி பேச முடியாத பார்க்க முடியாத ஒரு ஜடப்பொருள்னு சொல்வார்கள், அதை தெய்வமாக நாங்கள் அதுக்கு கனம் பண்ணி ஒன்றுமே சக்தி இல்லாத ஒரு தெய்வத்தை வணங்கிய அந்த பாவத்தின் இதை நினைத்து, ஆனா அந்த குற்ற உணர்வெல்லாம் ஆண்டவர் எனக்கு மன்னித்தார். என்னை பெரும் ஸ்லாக்கியம். இன்று வரையும் நான் காணாமல் ஆனால் அனுபவம், அவரோடு நான் வணங்கி நடக்கிற இயேசு எனக்குள்ளே, என் உணர்வுகளே, என் இதயத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே அவர் வாழ்கிறார். இதை உங்களோடு இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாத்தான் நான் இந்த செய்தியை முடிவெடுத்தேன். என்றால் என்னுடைய ஆயுசு நாட்களும் அதே இயேசுக்கு தான் தெரியும். நான் கதைத்தவர்கள், பேசுகிறவர்கள், உறவுகள், சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும், என்னுடைய தொழில் ரீதியாக நான் படிப்பித்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆனாலும் இந்த நாட்கள் இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்கிற அநேகர் இந்த செல்போனுகள், மீடியா இதுகளுக்குள்ள தான் அநேக மக்கள் இன்றைக்கு தங்களுடைய செய்திகளை பார்ப்பதும் அதில் நேரங்களை செலவழிக்கிறார்கள். தங்களுடைய அதாவது வேலையை போய்விட்டோ ஃப்ரீ டைம்ல அந்த நேரத்தை பாவித்து செலவழிக்கிறார்கள். இதை அவர்களுக்கும் நான் அறிவிக்கும்படியாக இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவர் என்னை தன் நித்திய ஜீவனுக்களை எடுத்துக்கொள்ள முன்பாக இதை நான் சொல்லுவதற்கு, இந்த சாட்சியை பகிர்வதற்கே நான் உண்மையாக என் இதயத்திலே சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மெய்த்தவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் மனிதராக பூமியிலே முழுமையாக தேவன் மனிதனை எப்படி படைத்தாரோ அந்த அன்புள்ள வடிவமாக மாற்றப்பட்டு நீங்கள் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் அவர்
அந்த நேரத்துல வந்தாலும் மரித்த பின்பண்டாலும் உங்களை பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீங்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நித்தியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நீங்க வாழ வேண்டும் என்ற இந்த உண்மையை நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் என்று அந்த அன்புலே இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தயவு செய்து ஒருவரும் நேரங்களை வீணடிக்காதபடி, நாட்களை வீணடிக்காதபடி, மனதை கடினப்படுத்தாதபடி, இருளாய் உங்களை மறைத்து வைத்திருக்கிற, உங்களுடைய இதயத்தை மூடி வைத்திருக்கிற இந்த பொய்யான காரியத்தை விட்டு, இந்த இருளில் இருந்து உங்களை மனதை கடினப்படுத்தாமல் விட்டு கொடுங்கள். எந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்தாலும் அடியாளுக்கு கிடைத்த பாக்கியம் உங்களுக்கும் வரும்படியாக, மெய்த்தவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரோடு நடக்கும்படியாக, அவருடைய வல்லமைகளை, அவருடைய அன்பை, அவருடைய அதிசயமான காரியங்களை, அவருடைய மகிமைகளிலே நீங்களும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உண்மையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தயவு செய்து இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஒருவர் கூட மனதை கடினப்படுத்தாமல் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி அவரை விசுவாசித்து, நீங்கள் பரம்பரையாய் வந்த நீங்களும் எப்படிப்பட்ட பலவீனங்கள் பாவங்களை செய்திருந்தாலும் அதை எல்லாவற்றும் அவரை மன்னிக்க நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் இயேசுவை விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதுக்கு பின்பாக உங்களிடத்தில் மனசாட்சியில் ஏதாவது குற்றம் குறைவுகள் இருந்தால், பலவீனங்கள் பாவங்கள் இருந்து உங்களை உணர்த்தப்பட்டால் நிச்சயமாக இயேசு உணர்த்துவார். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்கள். அவர் ஒருவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் முடியாது. உங்களை மன்னிப்பார். உங்கள் பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை திருத்துவார். என்னை திருத்துகிற தேவன் உங்களையும் திருத்துவார். நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை, ஒருவருக்கும் பயப்படாதீர்கள். நீங்க தனியாக தாயின் கற்பத்தில் பிறந்தவர்கள் தனியாகத்தான் இறைவனிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் ஒருவருக்கும் பயப்படாதீர்கள். என்ன பிள்ளைகளை நீங்க செய்திருந்தாலும் என் பாவத்தை, இளமையின் பாவமோ என்ன பாவமோ, என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு நித்திய ஜீவனை வாக்களித்த இயேசு உங்களுக்கும் வாக்களிக்க வல்லவராக இருக்க. பயப்படாமல் இருளை விட்டு மெய்யான ஒளியாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்த்தவனிடத்தில் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு உறவாடி பக்தியோடு வாழ்ந்து நித்திய ஜீவனுக்களே எல்லோரும் நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்களை நாங்கள் கடந்து செல்லும்படியாக உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். மனம் திரும்புங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் இப்போது நீங்க இதை கேட்கிற எல்லாருக்காக நான் இந்த வேளையிலே ஒரு சுருக்கமாக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். இதுல நீங்கள் இந்த செய்தியை, என்னுடைய நற்செய்தி பகிர்ந்து கொண்ட இந்த சாட்சியை, நீங்கள் எனக்கு தந்த ரட்சிப்பை நான் பகிர்ந்து கொண்டதை நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசிக்க முடியாமல் இருந்தாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக உங்களால் விசுவாசிக்க முடியாமல் இருந்தாலும் இதை கேட்ட உங்களுக்கு இயேசு உங்கள் இதயத்தில் விசுவாசிக்கும்படியாக உதவி செய்வார். அதே போல நீங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கும் நான் இணைந்து உங்களோடு ஜெபிக்கும் போது கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர் மெய்த்தவனாய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து தன்னை வெளிப்படுத்தி உங்கள் பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு அந்த உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து நீங்கள் இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் இறைவன் படைத்த மனிதனாக நீங்க வாழ்ந்து உங்களுடைய பலவீனங்கள், அறிவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு எடுத்து உங்களை மிகவும் பூர்ணமான சமாதானத்தோடு மரணத்துக்கு பின்பு தன் ராஜ்யத்துக்களை அவர் எடுத்துக்கொள்வார். உயிரோடு இருந்தாலும் வேதத்தின்படி அவர் வரப்போகிற நாளில் நாங்கள் உயிரோடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிறார். அந்த நாட்களில் நாங்கள் நிற்கிறோம். தன் சபையாகிய தன் மனவாட்டி என்று சொல்லப்படுகிற அவரை வணங்குகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அழைத்து செல்ல முதல் வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகையிலே நாங்கள் எல்லோரும் பங்கடையும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே நான் பேசிய நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நீரே மெய்யான தேவன் என்று பேசி நீர் எனக்கு உண்மையை விளங்க பண்ணி ஆண்டவரே நீர் எனக்கு அந்த ரட்சிப்பை தந்த தெய்வம். இந்த பூமியிலே எல்லோருக்காகவும் நீர் இரத்தம் சிந்தினீர். பூமியின் சகல குடிமக்களும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனுக்குள்ளே வரும்படியாக நீர் இந்த பூமியில் உடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து துறவுகளுடைய தேவனாயிருக்கிறேன். எசப்பா, இந்த சாட்சியை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் எல்லோரும் இதை உம்மை விசுவாசித்து தங்கள் பாவங்களை உணர்ந்து உம்மிடத்தில் அறிக்கை பண்ணி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு
நித்திய வீட்டுக்கு வரும் தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எல்லோருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை நீங்க கேட்டீங்க. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை உண்டாகும்படியாய் உம்முடையத்தில் நான் விண்ணப்பம் பண்ணி எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரென்று நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவை உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.